அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு மாவட்டம் ஷெட்யூல் காஸ்ட் எஸ்சி சமூகத்தை சேர்ந்த விக்னேஸ்வரன் என்பவரும், திருநெல்வேலி மாவட்டம் பேக்வர்ட் கிளாஸ் பிசி சமூகத்தை சேர்ந்த சுபஸ்ரீ என்கிற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். கடந்த 16/4/2025 அன்று ஈரோட்டில் விக்னேஸ்வரன் தனது உறவினர்களின் முன்னிலையில் சுபஸ்ரீயின் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்டார். ஈரோடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு மனு அளித்து அதன் பேரில் விசாரணை செய்தனர். அந்த விசாரணையில் சுபஸ்ரீயின் பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எதிர்ப்பு தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் காவல் நிலையத்திலேயே சுபஸ்ரீயை தாக்கியுள்ளனர். இந்த நிலையில் 19/4/2025 அன்று இரவு 12 மணி அளவில் விக்னேஸ்வரன் வீட்டில் அத்துமீறி ஒரு கும்பல் நுழைந்து கொலை செய்யும் நோக்கத்துடன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தொடர்ந்து போன் மூலம் அவர்களுக்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். சின்னதுரைக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இப்போ விக்னேஸ்வரன் சுபஸ்ரீ தம்பதிக்கும் நடந்திருக்கு. எதன் அடிப்படையிலனா, சுபஸ்ரீயின் பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததோடு மட்டுமில்லாமல் காவல் நிலையத்திலேயே சுபஸ்ரீயை தாக்கியிருக்காங்க. அப்பயே காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கணும் விக்னேஸ்வரன், சுபஸ்ரீ மற்றும் விக்னேஸ்வரன் குடும்பத்தாரின் உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால் அவங்களுக்கு உரிய பாதுகாப்பு தரணும்னு காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கணும். காவல்துறையின் அலட்சியத்தால் ஒரு கும்பல் விக்னேஸ்வரன் வீட்டில் அத்துமீறி புகுந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதலில் விக்னேஸ்வரன், சுபஸ்ரீ மற்றும் விக்னேஸ்வரன் குடும்பத்தாருக்கு ஏதோ நடந்துருந்துச்சுன்னா, உயிரே போயிருந்துருச்சுன்னா நீங்கள் திருப்பி கொடுத்துருவீங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து என்ன பிரயோஜனம்? எங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால தான் நாங்கள் காவல் நிலையத்துக்கே வரோம். ஏன்னா அந்த காவல் நிலையத்திலேயே சுபஸ்ரீயை தாக்கியிருக்காங்கன்னா காவல்துறையோட அலட்சியம் தான் காரணம். இந்த அலட்சியம் தமிழ்நாடு அரசுக்கு அவப்பெயர் தான் கொடுக்குறீங்க. காவல்துறையின் அலட்சியத்தை ஈக்குவல் 53 டீம் மிக கடுமையாக கண்டிக்கிறோம். இனி வரும் காலங்களில் காவல்துறை அலட்சியமாக இல்லாமல் இது குறித்து விசாரணை செய்து விக்னேஸ்வரன் வீட்டில் அத்துமீறி புகுந்து தாக்குதல் நடத்திய கும்பல் மீது வழக்கு பதிவு செய்து உடனடியாக கைது செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதிக்கு உடனடியாக உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். பெற்றோர் அந்த நேரத்தில் காட்டும் பாசம் பெற்ற பாசம் அல்ல, ஜாதி பாசம், ஜாதி கௌரவம் என்பதை பெண்களுக்கு விளங்கச் செய்ய வேண்டும். ஜாதி மறுப்பு திருமணம் செய்யும் ஒவ்வொரு இணையும் அதில் காணும் போராட்டம் வெற்றி என்பது வெறும் தனிப்பட்ட வாழ்விற்கானது அல்ல, அது அவர்கள் சமத்துவம் படைக்கச் செய்யும் பெரும் பங்கு என்பதை உணரச் செய்ய வேண்டும். ஜாதியற்ற சமூகம் படைக்கும் நோக்கத்தை அவர்களுக்கு விதைத்தாலின்றி ஜாதிய வன்மத்தை எதிர்கொள்ளும் ஆற்றல் கிட்டாது. ஜாதியற்ற சமூகத்தை உருவாக்குவதே ஈக்குவல் 53 மிக முக்கிய பங்கு ஆகும். நன்றி.